ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்கேன். இருந்தாலும் மேம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி சேர்லாம் பண்ணி படி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் வந்து எதுக்குன்னா ஒரு கொஸ்டின் வந்து 100 தடவை நடத்துவாங்க. 100 தடவை வந்து கேட்டாலே எனக்கு தெரியாது. திட்டாமல் திரும்பி அதை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்காக நான் என்ன சொல்ற சத்தியமா எனக்கு வேர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கு. என்னால் சீரியஸாக பேச ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஆக்சுவலாக சொல்லணும்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் என்னால் திருப்பி என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியுமான்னு நான் பயந்துட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். அப்பாவும் கிடையாது, அம்மா ஒரு ஆளாக இருந்து எனக்கு அப்போஸ் பண்ணணும் படிக்க வைக்கணும்னு ஆசை. பட் எனக்கு அந்த இன்ஸ்டியூட் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நீங்களே வந்து பே பண்ணி படிச்சுக்கலாம்னு சொல்லி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரூபி மேம் தான் ஃபஸ்ட்டு நான் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பா அப்போ இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு எமோஷனல் ஆனாங்க. எங்கள் அப்பாவை ஹக் பண்ணி அழுகும்போது அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி விட நாங்களாம் இருக்கோம் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே சரி என்னை பயங்கரமாக மோட்டிவ் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மேடமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அக்செப்டிங் மீ. ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் ரொம்ப ஹார்ஷ் தான், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா நான் வளர்ந்த வளர்ப்பு அப்படி நான் படித்தது எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூலில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சிஎஸ்ஐ காலேஜில் படிச்சுட்டு வந்தனால நான் 80 கிட்ஸு. அதனால நான் வந்து ஸ்ட்ரிக்டாக எனக்கு என்ன எங்கள் டீச்சர்ஸ் எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிக்காங்களோ அதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ண ஹியூமன். சரியா உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டோக்கன் ஆஃப் லவ். தேங்க்யூ. நானுமே எனக்கு வந்த உடனே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பிள்ளைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டது பாதி வந்து செலஸ்டி மேடம்கிட்ட இருந்து தான்.